நம்ம உலகத்துல நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே மனிதர்கள் தான் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்ப நான் சொல்லப்போற தியரி மறுபடியும் அதை யோசிக்க வைக்கும். ஏன்னா இந்த தியரி படி சில பீப்புள் இருக்காங்க, ரொம்பவுமே பவர்ஃபுல்லான லீடர்ஸ், செலிபிரிட்டிஸ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தே ஆர் ஆக்சுவலி ரெப்டிலியன் கிரியேச்சர்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ரெப்டிலியன் கிரியேச்சர்ஸ்னு சொல்லக்கூடியது ஒரு மித்தா இல்லைனா உண்மையிலேயுமே இது ஒரு உண்மையா, இதெல்லாம் என்னென்னு சொல்லி தான் டீப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும்ல, அதாவது அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பிரபலங்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மனிதர்கள் இல்லையா. ஸோ அவங்க உண்மையிலேயே பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம கண்களுக்கு அவங்க அப்படி தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா அவங்களே மனிதனை மாதிரி மாற்றிக்கொண்டு நம்மளோட சாதாரணமா வாழ்ற மாதிரி இருப்பாங்க. அதனால தான் நமக்கு அவங்க வேற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி எப்பயுமே தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே மறைமுகமா கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லி. எப்படின்னா அரசியல், அதாவது நாடு நடத்துற விஷயம், செய்தி, நம்ம பார்க்குற தகவல்கள், பணம், இது எல்லாத்தையுமே அவங்க பின்னாடி இருந்து கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இந்த ரெப்டிலியன் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த கதையை நம்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம சாதாரணமாக பார்த்தா அவங்க நம்மள மாதிரி மனிதர்களாக தான் தெரிவாங்கன்னு சொல்லி. அதாவது முகம், உடம்பு, நடத்தை, இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு மனிதன் மாதிரி தான் இருக்கும். அதனால நாங்கள் அவங்கள பார்த்து இவங்க வேற மாதிரின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உண்மையான உருவம் அவங்களோட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னா அவங்களோட தோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு தோல் மாதிரி சின்ன சின்ன துகள்களாக இருக்கும். கண்கள் எல்லாம் பாம்பு இல்லைன்னா பூனையோட கண்கள் மாதிரி ரொம்பவுமே நீளமா இருக்கும். என் முகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா கூர்மையா இருக்கும். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சாதாரண மனிதர்களை விட ரொம்பவுமே உயரமாகவும் ரொம்பவுமே பலமாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி. இவங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா சூடா இல்லாம பாம்பு மாதிரி குளிர்ந்த தன்மையோட இருக்கும்னு சொல்லி. ரொம்பவுமே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த உயிரினங்கள் மனிதர்களோட பயத்தை பயன்படுத்தி அவங்கள கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மக்கள் பயப்படுறாங்கன்னா அவங்கள ரொம்பவுமே ஈஸியா கட்டுப்படுத்தலாம். ஸோ அந்த பயத்தை வச்சு தான் அவங்களோட ஆதிக்கத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி இந்த தியரி சொல்லுது. ஸோ இந்த ரெப்டிலியன் ஹியூமன்ஸ்னு சொல்லக்கூடியது இப்போ வந்த கதை கிடையாது. இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த ஒரு கதைன்னு சொல்லலாம். முதல் 1929 பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. அந்த கதையில மனிதர்கள் மாதிரி நடிக்கிற பாம்பு மனிதர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு யோசனை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஐடியாவோட ஆரம்பம்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா பல்வேறு பழைய கதைகள்ல இந்த நம்பிக்கைகள் எல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், கடல்ல மூழ்கிய பழைய நாடுகள் பத்தின கதைகள், பாம்பு இல்லைன்னா டிராகன் மாதிரி மனிதர்கள் பற்றின கதைகள், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துச்சுன்னு சொல்லலாம். 1940களில் கூட பாம்பு இன மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சிலர் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப இது ஒரு பெரிய அளவுக்கு பரவாயில்ல. முக்கியமா மாற்றம் இப்ப வந்துச்சுன்னா 1990கள்னு சொல்லலாம். அதுலயுமே குறிப்பா 1999 பாத்தீங்கன்னா டேவிட் இக்கேன்னு சொல்லக்கூடியவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. ஸோ இந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தி பிக்கெஸ்ட் சீக்ரெட்னு சொல்லி. ஸோ இந்த புத்தகத்துல தான் இந்த பாம்பு மனிதர்கள் உலகத்தை ரகசியமா ஆளுறாங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த தியரி உலகம் முழுக்க ரொம்பவுமே வேகமாக பரவ ஆரம்பிக்குது. மக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. வீடியோ, இன்டர்நெட் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் உண்மையானு கேட்டால், உண்மையாக சொல்லணும்னா இதுக்கான உண்மையான ஆதாரங்கள் இதுவரை கட்டியுமே இல்லை. அதாவது இந்த மாதிரி பாம்பு மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக காட்டக்கூடிய சான்றுகள் இதுவரை கட்டியுமே எதுவுமே கிடைக்கல. ஸோ இது பற்றி ஆய்வு செய்கிற விஞ்ஞானிகள் கூட இது உண்மை இல்லைன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்பிக்கையால் உருவான ஒரு கதையாக தான் இருக்குன்னு சொல்லி. அப்படின்னா இது சிலரோட எண்ணம், கற்பனை, பயம், இது மூணும் சேர்ந்து உருவான ஒரு கதையாக தான் இருக்குது. ஆனால் இந்த கதை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால தான் மக்கள் இதை பற்றி இன்னைக்கு வர காட்டியுமே பேசுகிறாங்க, கேட்குறாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு கூட இன்டர்நெட்டில் இது போல் கதைகள், வீடியோக்கள் இதெல்லாம் பரவிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெப்டிலியன் ஹியூமன்ஸ்னு சொல்லக்கூடியது ரியலாக இருக்காங்களா, இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மட்டுமானு சொல்லி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.